கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற இலங்கை மருத்துவ சபையின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். இங்கு நினைவு முத்திரை ஒன்றும் வெளியிடப்பட்டது. To be with you today to mark a momentous milestone, the centenary of the Sri Lanka Medical Council, and which I learned today. இது மக்களுக்கும் மருத்துவத்துறைக்கும் நாட்டுக்கும் 100 வருட சேவை நிறைவை கொண்டாடும் சந்தர்ப்பம் மட்டுமல்ல, மருத்துவவியலில் நாம் உயிர்களுடன் பணியாற்றுவதால் இந்த பொறுப்பு மிகவும் தீர்க்கமானது. கடுமையான சவால்களுக்கு மத்தியிலும் கோவிட் பெருந்தொற்றின் போதும் மருத்துவ சேவை வெளிப்படுத்திய அர்ப்பணிப்பு இலங்கை சுகாதார அமைப்பின் மீதான நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தியது. நாம் மருத்துவ கல்வியின் மூலம் மேலும் மனிதாபிமானமுள்ள உணர்வுபூர்வமான நெறிமுறையை சார்ந்த முழுமையான மருத்துவர்களை உருவாக்குவது எவ்வாறு என்பது பற்றி கவனம் செலுத்துமாறு கல்வி அமைச்சர் என்ற வகையில் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மைல்கல்லை அடைந்ததற்காக இலங்கை மருத்துவ சபைக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று போல் எதிர்காலத்திலும் உங்களுடன் இணைந்திருப்பதில் அரசாங்கம் பெருமை கொள்கிறது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட சுகாதார அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாத்திசவும் இங்கு உரையாற்றினார். நமது சுகாதார சேவையை புதிய மாற்றங்களை நோக்கி பயணிக்கும் காலத்திலேயே நாம் இருக்கின்றோம். பழைய உறுதிப்பாடுகள் புதிய சிக்கலான விடயங்களுக்கு வழிவகுக்கின்றன. நாம் உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு, டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை, மரபணு மருத்துவவியல் மற்றும் நாடுகளுக்கு இடையேயான மருத்துவ சேவை வழங்குதலை நோக்கி பயணிக்கும் போது ஒழுங்குபடுத்தல் அத்துடன் முன்னேற வேண்டும். இலங்கை மருத்துவ சபை இந்த அழுத்தங்களை தாங்கி நிற்கவில்லை. உண்மையில் நாம் அதன் மத்தியிலேயே இருக்கின்றோம்.